ஹாய் ஆல். நம்ம வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. உறவுகள் சார்ந்த பிரச்சனை, பணம் சார்ந்த பிரச்சனை, உடல் சார்ந்த பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, எல்லாத்துலேயும் உங்களால் வெளியில் வர முடியும். டெய்லியும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். அதை ஒதுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? என் பேச்சை முதல்ல கேட்கறதுக்கு தயாராக இருக்கீங்களா? அப்படி உண்மையாலுமே என் பேச்சை கேட்டு நீங்கள் நடப்பீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல யூஸ்ஃபுல்லான சயின்டிஃபிக்கலி எக்ஸ்பிளைன்டு தான், ஏனோ தானோன்னு இல்லாமல் எல்லாமே ப்ரூவனான ஒரு விஷயங்கள், அதுவும் எங்கள் கிளாஸில் எல்லாமே நடத்தி ரிசல்ட் கண்ட விஷயங்களை தான் உங்களுக்கு நான் ரொம்ப அழகாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பொறுமையாக கேளுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் வேணும், நிறைய கிளாஸஸ் மூலமா சக்ஸஸ் ஆகிருக்கு, என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வேணும், இல்லை லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிளாஸ் வேணும்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருமா காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு நான் அழுத்தம் திருத்தமாக உங்ககிட்ட சொல்கிறேன். நம்புறீங்களா? என் பேச்சை நம்புறீங்களா? நம்புறவங்க இந்த வீடியோவை கண்டினியூஸாக கடைசி வரைக்கும் பாருங்கள் பொறுமையாக. உண்மையாலுமே நம்மளால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை இது. நம்மளால் தான் சால்வ் பண்ண முடியும், வேறு யாராலையும் சால்வ் பண்ண முடியாது. அது யார்கிட்ட இருக்குது? அந்த மந்திரம் யார்கிட்ட இருக்குன்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் அது புரியாமலே நம்ம என்ன பண்ணுறோம்? விதிப்படி நடக்குது, என் தலையெழுத்து இப்படி இருக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கோம். இது மாற்றவே முடியாதான்னு பயந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி எதுவுமே கிடையாது. மிகப்பெரிய ஒரு சக்தி நம்மக்கிட்ட கடவுள் அற்புதமாக கொடுத்துருக்காரு. அதை பற்றி நம்ம தெரியாமலே இருந்துகிட்ருக்கோம். அதை எப்போ வெளியிலேருந்து நீங்கள் உள்ளேருந்து வெளியில் கொண்டு வரீங்களோ அப்போது உங்கள் லைஃப் மாறுறதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கலாக இருந்தாலும் நிறைய பேர் அசால்ட்டாக இதன் மூலயமா இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணது மூலயமா வெளியில் வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறத அப்படியே என் கூட சேர்ந்து கூட நீங்கள் பண்ணலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் இப்போ சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் நிரந்தரமான பிரச்சனை அல்ல. நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான், குடும்பத்தில் பிரச்சனை, வீட்டுக்கார கூட பிரச்சனை, இல்லை பண பிரச்சனை, இல்லை உடல் பிரச்சனை, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதுதான் உங்கள் லைஃப் லாங் வரும் அப்படின்றது விஷயமே கிடையாது. அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த அந்த ப்ராப்ளம்ன்றது ஒரு நிரந்தரமானது கிடையாது. அதை நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான ஒரு உலகத்துக்குள்ளே, என்ன மாதிரியான வாழ்க்கைக்குள்ளே போகணுமோ அதுவாகவே உங்களால் மாற்றிக்க முடியும். ஆமாம், இங்கே இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ்ன்னு நிறைய இருக்குங்க. அதாவது ஒரு டிவியில் எத்தனை சேனல் இருக்குது? ஒரு 100 சேனல் இருக்குமா? நம்ம பார்க்குறது என்னவோ ஒரு சேனல் தான். ஏன்னா நம்ம அந்த ஃப்ரீக்வன்சியில் தான் கனெக்ட் ஆகிருக்கோம். விஜய் டிவி அப்படின்னா நான் ரிமோட்டில் விஜய் டிவின்னு வைக்கிறேன். என்னுடைய ரிமோட்டில் எந்த நம்பரில் நான் விஜய் டிவி வச்சுருக்கணும் அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி விஜய் டிவி வரும். ஆனால் சன் டிவி அதுக்காக இல்லாமல் இருக்குமா? சன் டிவியில் நான் போய் மாற்றினா தான் சன் டிவி ஓடும். அப்புறம் ஜீ தமிழ், நியூஸு, பாலிமர் நியூஸ், இப்படி பல சேனல்ஸ், அனிமல் சேனல்ஸ் எல்லாம் ஓடும். ஆனால் நான் மாற்றினா அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நான் மாறினா தான் அந்த டிவியை பார்க்க முடியும். அப்படி தாங்க உங்களை சுற்றி அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் நான் எந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கேன், எனக்கு ஒன்று நடந்திருக்கு, அதனால் நான் பயந்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு துரோகம் நடந்திருக்கு, எனக்கு ஒரு அவமானம் நடந்திருக்கு, நான் அதை நினச்சி பயந்துக்கிட்டு அந்த ஸ்டேட்லேயே இருந்துக்கிறேனே தவிர என்னால் கான்ஃபிடெண்ட்டாக அதை விட்டு வெளியில் வர முடியல. என்னால் என்னை நம்பவே முடியல. அதனால் நான் லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறதுனால பிரச்சனையை மட்டுமே ஈர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயம் உங்களுக்கு ஆழமாக புரிஞ்சுதுன்னா நீங்கள் வெளியில் வந்துடலாம். ஸோ இந்த மைண்ட் ஷிஃப்ட் மூலயமாவே என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நான் போக முடியும். எப்படி தெரியுமா? இப்போ ப்ரெசண்ட்லேருந்தே என்னுடைய ஃப்யூச்சர் நான் என்னவாக ஆகணுமோ அந்த ஃப்யூச்சர் லைஃப்பை என்கிட்ட ஈர்க்க முடியும். எப்படி அப்படின்னா, நம்ம மைண்டு அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு மைண்டு தான் கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம அது தெரியாமலே என்ன பண்ணுறோம்? எப்போவும் புலம்பிக்கிட்டு, அழுதுகிட்டு, எப்போ பாரு ஃபீல் பண்ணிக்கிட்டு, என்னுடைய கண்ட்ரோல்லே இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு யார்கிட்டயோ எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம உட்காந்துருக்கோம். நீங்கள் உங்களை காம் டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுடைய எண்ணங்கள் சக்தியை நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நான் நினச்சா என்னுடைய ஃப்யூச்சருக்கு நான் போக முடியும், என் ஃப்யூச்சரை இப்போவே ப்ரெசண்ட்டில் வாழ முடியும், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினீங்க அப்படின்னா ரொம்ப அழகான லைஃப் உங்கள் கண் முன்னாடி இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் கேளுங்க. ஸோ அமைதியாக ஒரு இடத்துல போய் உட்காருங்க. இப்போவும் என் கூட சேர்ந்து செய்யலாம். நீங்கள் அமைதியாக அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காருங்க பார்ப்போம். எந்த எண்ணமும் வரக்கூடாது. இப்போ மனசு அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கணும். உங்கள் ஹார்ட்டில் கை வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ், 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 ரிலாக்ஸ். மனசு அமைதியாகிடுச்சா பாருங்கள்.
எந்த கேள்வியும் இல்லாமல், எந்த டவுட்டும் இல்லாமல், எந்த லாஜிக்கலாக சந்தேகம் இல்லாமல், எந்த பயம் இல்லாமல் உங்கள் மனசு அப்படி ரிலாக்ஸ் ஆகுதான்னு பாருங்கள். அது வரைக்கும் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. மூச்சை எடுத்து கவுண்ட் எடுத்துகிட்டு அமைதியாக ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ஓகேவா? இப்போது நீங்கள் கண்ணை மூடி என்ன மாதிரி வாழ்க்கை உங்கள் 6 மாதத்தில் வாழ போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதாவது உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க. இப்போ பண கஷ்டம், நீங்கள் அவதிப்பட்டுருக்கீங்க, ரொம்ப கடனில் இருக்கீங்க. ஒரு 6 மாதத்துக்குள்ளே அந்த பண கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு. நீங்கள் ரொம்ப அழகாக நினச்ச மாதிரி சூப்பரான ஒரு அழகான லைஃப் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அப்போது அந்த ஸ்டேட்டுக்குள்ளே நீங்கள் போகணும். இந்த இடத்துல தான் நிறைய கஷ்டமாக இருக்கும். என்னென்னா, நான் இப்போ கடனில் இருக்கேன், நான் எப்படி அந்த ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே போகிறதுன்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படி நீங்கள் போக பழகணும். மனசுக்கிட்ட சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி பழக என்னுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னா நான் உண்மையாக நம்பணும் அப்படின்னு உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட பேசுங்க. டெய்லியும் பேசி நான் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினா என் வாழ்க்கை மாறும், என்னுடைய எண்ணத்தின் மூலிமா என் வாழ்க்கையை மாற்ற முடியும், அப்போது நான் இதை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போது 6 மாதத்தில் நான் என்ன மாதிரி வாழ்க்கை வாழணும், அழகான ஒரு வீடு, அழகான ஒரு கார், அழகான ட்ரெஸ்ஸு, ஃபேமிலியே சந்தோஷமாக ட்ரிப்பு போகிறோம், ரொம்ப சூப்பரான ஒரு ஹோட்டலில் தங்குறோம், ரொம்ப அழகான இடங்களுக்கு போகிறோம், நல்ல ராயல் ட்ரெஸ்ஸஸாக போட்டிருக்கோம். இந்த மாதிரி கற்பனை பண்ணுங்கள். இது அப்படியே நீங்கள் அந்த உலகத்துக்குள்ளேயே போகணும். உண்மையாலுமே இந்த கால் செப்பல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக, ஹேண்ட்பேக்ஸ்லாம் காஸ்ட்லியாக, உங்களுடைய பார்ட்னர் கூட உங்கள் பசங்க முகத்தில் அவ்வளோ சிரிப்பு, நினச்சது பார்த்தது எல்லாத்தையும் நீங்கள் வாங்குறீங்க, நகைகள் எல்லாமே வாங்குறீங்க. எப்படி இருக்கும் அந்த உலகத்துக்குள்ளே போகும்போது? புன்சிரிப்பு வரணும், உணர்வுகள் மெயினாக வரணும், உள்ளேருந்து அந்த உணர்வுகள் வரணும். நான் அப்படியே படம் மட்டும் பார்க்கக்கூடாது, உணர்வே இல்லாமல் பார்த்தா வேஸ்ட்டு. என்னுடைய உணர்வுகள் அங்கே பேசணும், சந்தோஷமாக நான் வாழணும், என்னுடைய பிரெயின் அதுக்கு அலோவ் பண்ணணும், என்னுடைய மூளை அதுக்கு அனுமதிக்கணும். அதை அனுமதிக்காத வரைக்கும் என் வாழ்க்கையில் அது வராது. அப்போது எனக்குள்ளே நான் சொல்லணும், நான் நினச்சா என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியும், அப்படியே நான் நினைக்க மாட்டேறேன், எனக்கு என்ன தடங்களாக இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட நீங்கள் கேட்கும்போது உள்ளேருந்து நிறைய பதில் வரும். அப்போ அந்த பதில் எல்லாத்துக்கும் நீங்கள் சமாதானம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டேட்டுக்குள்ளே போகணும். டெய்லியும் ஒரு 5 மினிட்ஸ் எப்போ ரொம்ப பவர்ஃபுல், நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள். அதே மாதிரி தூங்கி எழுந்த பிறகு பண்ணுங்கள், குளிக்கும் போது பண்ணுங்கள், சாப்பிடும்போது பண்ணுங்கள், தண்ணி குடிக்கும்போது பண்ணுங்கள், எப்போல்லாம் ஹை டென்ஷன் கோவமாக வருதோ அப்போல்லாம் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பண்ணும்பொழுது ஆழ் மனசில் போய் ரொம்ப அழகாக உட்காந்துக்கும். அப்போது உங்களுக்கு இந்த 6 மாதத்துக்குள்ளே ஒரு ஷிஃப்ட் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், செஞ்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணணும், என் வாழ்க்கை மாறுவதற்கு நான் என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் ஒழிய எதுவும் நடக்காது. ஆக்ஷன்ஸ் மஸ்ட். நான் எதையாவது வேலை வேணும்னா நான் எங்கேயாவது அப்ளை பண்ணணும், இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், அப்போ தான் எனக்கு பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் கிடைக்கும். அதை விட்டுட்டு நான் உட்காந்துட்டே இருப்பேன், நான் கற்பனை பண்ணிவிட்டேன் வீட்டுக்குள்ளே வேலை வரும் அப்படின்றதுலாம் ஆபத்தமான ஒரு விஷயம். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வேலை வரும், ஆனால் அங்கே இருந்தாவது அப்ளை பண்ணணும்ல, அந்த மாதிரி. ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் விஷயம் பிலீவ் பண்ணணும். இன்னொன்று, இதை செஞ்சு பார்த்துட்டு எத்தனை நாளில் ரிசல்ட் கிடைக்கும், எவ்வளோ நாளில் கிடைக்கும், இது உண்மையா, இந்த மாதிரி டவுட்டெல்லாம் தூக்கி முதல்ல எட்ட போடுறவங்க தான் இதில் ஜெயிக்க முடியும். எவ்வளோ நானாலும் இது சயின்ஸ்ப்பா, இது வேலை செய்யும், இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ ஆழமாக நம்புகிறீங்களோ அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும்பொழுது உங்களால் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்போது நம்பிக்கை இல்லாதவர்கள் தயவுசெய்து உங்களை முதல்ல நம்ப வைங்க. உங்கள் ஆழ் மனசை நம்ப வச்சுட்டு அப்புறம் செய்யுங்க. சும்மாவே போலியாக மனசு நம்பாத இடத்துல நீங்கள் இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது மனசு பெருசாக எடுத்துக்காது. அப்போது நீங்கள் முதல்ல உங்களுடைய இன்னர் சைல்டுக்கு உங்கள் சப்கான்ஷியஸ் லெவலில் நம்ப வச்சுட்டு அப்புறம் இதை பண்ணுங்கள். நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி டெய்லியும் 5 நிமிஷம் செஞ்சுட்டு லெட் இட் கோ பண்ணிடணும். அதுக்கப்புறம் ரிசல்ட் வரணும், அவ்வளோதான். ஆர்டர் பண்ணியாச்சு அமேசானில், அங்கேருந்து வர வேண்டியது தான். ஓகே, என்றைக்கு டெலிவரி, எப்போன்னு கதவுலாம் திறந்து நம்ம பார்ப்போமா? இல்லைல்ல. அதே மாதிரி விட்டுடுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெலிவர் ஆகிடும். ஓகே, அதுக்கான ஆக்ஷன்ஸை மட்டும் நீங்கள் எடுக்கணும். நிச்சயமாக யாரெல்லாம் இந்த சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, யாரெல்லாம் இதை நம்புறீங்க, முதல்ல கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் வேணுமா? இது வரைக்கும் 10 பேட்சஸ் செம்மையாக சூப்பராக நிறைய ரிசல்ட்டோடு கம்ப்ளீட் ஆகிருக்கு. 11th பேட்ச் February 6th ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி 30 days லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோச் வித் பர்சனல் கைடன்ஸோடு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது February 3. வேணுன்றவங்க மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள்.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்க நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. அதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அவங்களுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை வரும். அதனால தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.